அனைவருக்கும் வணக்கம். நமது சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை கம்பம் நடும் நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் வந்து அம்மனர்கள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 3, 4, 5, 6, 7 ஆகிய தேதிகளில் அம்மன் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. 3ஆம் தேதி சக்தி அழைத்தல் நிகழ்ச்சியும், 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி பொங்கல் வைத்தல் உருளதண்ட நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவில் என்றும் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் அளவிற்கு மரத்தினால் அம்மன் மரத்தேரினில் பவனி வர உள்ளது. ஆங்காங்கே உள்ள பக்தர்கள் அம்மனை தரிசித்து அம்மனர்கள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 10ஆம் தேதி காலை 7 மணி அளவில், திங்கட்கிழமை காலை 7 மணி அளவில் மிக பிரம்மாண்ட முறையில் பூ பல்லக்கில் அம்மன் சட்டாபந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து அம்மனர்கள் பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம். 8 பேட்டை 16 பட்டி ஆளும் அந்த கோட்டை மகாராணி அம்மா அவர்களுக்கு வெகு சிறப்பாக அம்மன் திருவீதி உலா மற்றும் பொங்கல் வைபவம் உருளதண்ட நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுகிறது. மக்கள் அனைவரும் வந்து அம்மனர்கள் பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம சேலத்துக்கு சிறப்பு வாய்ந்த அம்மா பெரிய மாரியம்மன் கோட்டை மாரியம்மனுக்கு திருவிழா போட்டிருக்காங்க. அனைவரும் எல்லாரும் வந்து சேர்ந்து மிக சிறப்பாக எல்லாரும் இந்த 18 பெட்டி கிராமமும் சேர்ந்து நம்மளுக்கு மிக சிறப்பாக சீரும் சிறப்போட கொண்டாடணும்னு மனமாற கேட்டுக்கொள்கிறேன். திருச்சியில் எப்படி சமயபுரத்து அம்மாளுக்கு எப்படியோ காவிரி ஆறு நடுவில் ஓடுதோ அதே மாதிரி நம்ம திருமணி முத்தாறு பக்கத்தில் அழகர் பெருமாள் கோயில், அங்கே ஸ்ரீரங்க பெருமாள் கோயில், அந்த அம்மாளுக்கு இந்த அம்மாளுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அங்கே திருச்சியில் இருக்கிறாங்க, இங்கே சேலத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாரும் வந்து இந்த ஆடி திருவிழாவை சந்தோஷமா மிக சந்தோஷமா கொண்டாடணும்னு எல்லாரையும் மனமாற கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கோட்டை மாரியாயி சேலத்து மகாராணி பெரிய இது நல்லா அருமையாகும். பெருமாள் கோயிலில் வந்து பண்டிகை போது அந்த அம்மா சீர் கொடுப்பாங்க. தங்கச்சிக்கும் சீர் கொடுப்பாரு. பெருமாள் கோயிலில் சீர் கொடுப்பாங்க. பிரகாசமாக வரும், நல்லா இருக்கும். காவேரி ஆறு இங்கே இருக்குது, முத்தாறு இருந்துச்சு, நல்லா அருமையாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து காடு வெத்தலை குடிக்காது, குடி பண்ண உடனே சாமி இங்கே எந்திரிச்சிக்கிச்சு. ஒன்று எந்திரிச்சு போக முடியல. மக்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பேன், நல்லா செய்வேன் சொல்லிச்சு. அதுவும் செஞ்சுட்டு இருக்குது. நன்றி, வணக்கம்.